உயர் ரத்த அழுத்தத்தில் உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லும்போது முக்கியமான விஷயம் உப்பை உணவில் குறைச்சிக்கிறது. சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கும் குறைவாக நாம் அந்த கல் உப்பு எடுக்கிறோம் இல்லையா, அந்த உப்பு 5 கிராம், அதாவது 1 டீஸ்பூனோட கம்மியாக தான் இருக்கணும். இது ஏற்கனவே நாம் சாப்பிடக்கூடிய உணவில் சப்போஸ் நம்ம ப்ரெட்டு அந்த மாதிரி ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா அதில் ஏற்கனவே இருக்குன்னா அதையெல்லாம் சேர்த்து தான். அதனால் நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கிடணும். முக்கியமான விஷயம் எப்படி சொன்னால், உணவில் சேர்க்கக்கூடிய உப்பின் அளவை குறைச்சிக்கிறணும். அது 5 கிராம். இப்போ இது எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னால், தனியாக உப்பு போடுறது எல்லாம் நிப்பாட்டிக்கலாம். இப்போ தயிருக்கு மோருக்கெல்லாம் உப்பு போடுறோம். அதை நாம் பெரும்பாலும் அதை தவிர்த்து கொள்ளலாம். அதுபோக உப்பு அதிகமாக உள்ள உணவு வகைகள் என்னன்னு சொன்னால், ஊறுகாய், வத்தல், அப்பளம், இந்த வடகம், இது மாதிரி உள்ளது. மேலும் இந்த வத்த குழம்புலாம் உப்பு அதிகமாக இருக்கும், எண்ணெய் அதிகமாக இருக்கும். ஸோ இது போன்ற உப்பு அதிகமாக உள்ள உணவு, அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கெட்டு போகாமல் இருக்கிறாண்டி உப்பு அதிகமாக போடுவாங்க. இப்போ உப்பு கண்டம்னு சொல்லுவாங்க, கருவாடு. அதே மாதிரி நம்ம நாம் சாப்பிடக்கூடிய இந்த தின்பண்ட வகைகள், மிக்சரு, காரச்சவு, இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அது எளிதில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி உப்பு அதிகமாக உள்ள, எண்ணெய் அதிகமாக உள்ள உணவுகளை கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மாதிரி உணவுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணெய் வகைகளை பொறுத்த வரைக்கும் நாம் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், இப்போ இந்த தவிட்டெண்ணெய்னு சொல்லலாம், ரைஸ் பிரான் ஆயில், அதுக்கப்புறம் சோயாபீன் எண்ணெய் வருது, மஸ்டர்ட் ஆயில்னு சொல்ல கடுகு எண்ணெய் இருக்குது, ஆலிவ் ஆயில் இருக்குது. இதெல்லாம் இந்த பாலியன்சாச்சுரேட்டடு ஃபேட்டி ஆசிட், அதாவது அடர்த்தி உள்ள கொழுப்பு இல்லாத எண்ணெய்களாக இருக்குது. இது உடலுக்கு நல்லது. பூரித கொழுப்பு உள்ள எண்ணெய்கள், அது இந்த பாம் ஆயில் உள்ளது, தேங்காய் எண்ணெய், நெய், வனஸ்பதி, இது போன்ற விஷயங்களை கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி தவிர்த்து கொண்டோம்னா அப்படின்னு சொன்னோன்னா, நம்முடைய எண்ணெயோட நாம் உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் அதாவது உடலுக்கு உகந்ததாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அளவையும் குறைக்கணும். பொதுவாக ஒரு சின்ன கணக்கு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 15 ml எண்ணெய் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 500 ml தேவைப்படும். ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு 1/2 கிலோ எண்ணெய் அப்படிங்கிற அளவில் கணக்கு வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எண்ணிக்கை உள்ளவங்களை கணக்கு பண்ணி அதுக்கு மிக அதிகமாகாமல் எண்ணெய் உபயோகத்தை நாம் கட்டுப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி பண்ணுனா முக்கியமாக இது அந்த கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். அதே நேரத்தில் இந்த இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு இது மிக உபயோகமாக இருக்கும். நன்றி.